வந்த வீடு இது. இத்தனை வருஷம் கழிச்சு இது நம்ம குடும்பத்துக்கு திரும்ப வந்திருக்குதுன்னா அது பூர்வ ஜென்மத்து புண்ணியமடி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மகா, உன் கையால விளக்கேத்துமா? சரி, புருஷன் முன்னாடி சேர்ந்து நின்று விளக்கேத்துங்க. ஆமா மாப்பிள்ள, நீங்களும் வாங்க. மகா, அப்பத்தாட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்குவோம். அப்பத்தா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்கப்பா. ஏன் தலைமுறையில இந்த வீட்டை தான் நம்ம குடும்பமே பெருகுச்சு. இதே வீட்டுல உன் தலைமுறையிலயும் நம்ம குடும்பம் பெருகட்டும். 16 பெத்து பெருவாழ்வு வாழணும். சித்தப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்குவோம். நல்லா இருங்கப்பா, நல்லா இருங்க, நல்லா இருங்க. இந்த பாயா சொத்து உனக்கு ஒரு கல்ல உருண்டை, மகாக்கு ஒரு கல்ல உருண்டை, சித்தப்பனுக்கு ஒரு கல்ல உருண்டை. சித்தப்பா, இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் சாப்பிடுற முதல் ஸ்வீட்டே இதுதான். மகா, சித்தப்பா சித்திட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்குவோம். சித்தப்பா, நீங்க நில்லுங்க சித்தப்பா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ரெண்டு பேரும் சந்தோஷமா நல்லா இருங்கப்பா. எங்க அப்பா அம்மா கால்ல மகா ஆசீர்வாதம் வாங்கிக்குவோம். பிரசாத், மகா வா, சாமிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்குவோம். வா மகா, வா வா. சாமி, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. எதிர்பாராத ட்விஸ்டாவல இருக்கு. நல்ல நல்ல என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு பூர்ணமா இருக்க காரணத்தினாலதான் இந்த பூர்வீக வீட்டை நீ வாங்கியிருக்க. இது என்ன வீடு, இன்னும் 10 வீடு வாங்க போற. ஒரு விஷயம் புரிஞ்சுக்க பிரசாத், என்னுடைய ஆசீர்வாதம் ஒவ்வொன்னுக்கும் நீ வீடு பங்களான்னு வாங்கி குவிக்க போற வரேன். சாமி, உங்க காலில் நானும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா நானும் ஒரு வீடு வாங்கிக்குவேனா? ஏன் சாமி? வாய்ப்பே இல்ல. நீ ஒட்டுச்செடி, கண்டிப்பா வாய்ப்பே இல்ல. அப்ப என்ன இதுக்கு ஓங்கால நான் விழுகணும்? பிரசாத் மாமா, ரைட்டு. பிரசாத், உங்க வீட்டுல இருக்க மத்த எல்லாரையும் எனக்கு அடிமையாக்கிரு. எல்லாரும் நல்லா இருப்பாங்க. அது சரி, நான் வெளியில வெயிட் பண்றேன். ஏமாப்ல, நீ பழைய வீட்டை இவ்வளவு காசு கொடுத்து வாங்கினதுக்கு பேசாம புது வீடாவே வாங்கிருக்கலாம்ல. என்னோட ஆசைக்காக இல்ல மாமா, அப்பத்தாவோட ஆத்ம திருப்திக்காக. அப்பத்தா, இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? வர வேண்டியவே வரலையேப்பா. யார அப்பத்தா சொல்றீங்க? இந்த குடும்பத்தை வழி நடத்துறவ வரலையேப்பா. யாரு வந்தா இந்த வீடு நிறையுமோ அவன் வரலையேடா. என் மூத்த மகன் உங்க அப்பன் ஜொக்கலிங்க வராம இந்த சந்தோஷம் எப்படிப்பா முழுசாகும்? அவருதான் என்ன ஒதுக்குறாரு. நான் செய்யற காரியத்தை எல்லாத்தையுமே எதுக்குறாரு. என் விஷயத்தை எதையுமே ஏத்துக்க மாட்டேங்கிறாரு. பிரசாத், அப்படி சொல்லாதப்பா. அண்ணனை நீ முழுசா புரிஞ்சுக்கல. இருக்கலாம், ஆனா அவரு என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. என்ன எப்பவுமே சந்தேகத்தோடயே தானே அவர் பாக்குறாரு. பிரசாத், நீ இந்த பூர்வீக வீட்டை வாங்கின விஷயத்த அண்ணன்ட்ட சொன்னியாப்பா? இல்ல சித்தப்பா, எனக்கு மனசு விட்டு போச்சு. வீடு வாங்கியிருக்கிறேன்னு உங்க எல்லாருக்குமே நான் சொன்னேன். ஆனா நீங்க எல்லாரும் வந்து என்ன வாழ்த்துனீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அப்பா அப்படி செய்வாரான்னு எனக்கு தெரியல. சித்தப்பா, நீங்க வேணா போய் சொல்லுங்க உங்க அண்ணங்கிட்ட. உங்க பையன் பூர்வீக இடத்தை வாங்கியிருக்கான்னு அவர்கிட்ட போய் சொல்லுங்க. அவர் என்ன சொல்றாருன்னு பாப்போம். அவர் என்னதான் சொல்றாருன்னு கேட்போம் சித்தப்பா. சித்தப்பா, எனக்காக நீங்க போய் அவர்கிட்ட சொல்லுங்க. சொல்லுங்க சித்தப்பா. ராசு, என்னப்பா ரோகிணியை ஒத்தையில விட்டுட்டு நீங்க 2 பேரும் இங்க வந்துட்டிய? என்ன மாமா பேசுறீங்க? நம்ம வீட்டு பொண்ணை கூட்டிட்டு வந்து ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்காங்க. அதை பாக்குறத விட்டுட்டு நான் வீட்டுல சும்மா உட்கார்ந்துட்டு இருப்பேனா? அதுக்கு தான் நாங்க வந்திருக்கோமே. எதுக்கு தேவையில்லாம நீங்க வந்தீங்க? அப்படிங்க வந்து என்னத்த பண்ண போறீங்க நீங்க? நீங்க இருந்தா எல்லாமே சரியா போயிடுமாடா? நாங்க கூட இருப்போம்னு சொல்லிக்கிட்டு எதையும் செய்யாம இங்க உட்கார்ந்து கைய கட்டில உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. எதுக்கு தேவையில்லாம ஸ்டேஷன்ல சத்தம் போடுறீங்க? பின்ன என்னங்க, சும்மா விஷயம் தெரியாம எதுக்கு எடுத்தாலும் எழுத்து பேசிட்டே இருக்கான். டேய் காஜா, மலரை வெளியே கொண்டு வரதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? இப்ப கூட வக்கீல தேடி தான் போயிட்டு வரோம். எங்கப்பா வக்கீலு? வலை வீசி தேடி பார்த்தோம், ஒரு வக்கீலும் கிடைக்கல. அவன் வெளியூர்ன்றான், வேற கேஸ்ன்றான்.
துண்டு துக்குடா வக்கீல எல்லாம் கூட்டிட்டு வரதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல. அப்ப கடைசி வரைக்கும் வக்கீல கூட்டு வரல பாருங்க டேய் மாமா. காஜா, டேய் இவங்கிட்ட என்னடா பேச்சு? வாடா இன்ஸ்பெக்டர் போய் பேசலாம். இன்ஸ்பெக்டர் சார், என் அக்கா பொண்ணை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க? ஏங்க அக்யூஸ்ட் வர வரைக்கும் அவங்க எங்க கஸ்டடியில இருக்கணும்னு உங்க எல்லாரும் முன்னாடி சொல்லி தானே கூட்டு வந்தேன். அந்த பேச்செல்லாம் வேண்டாங்க. எங்க அக்கா பொண்ணு எதுக்காக இங்க இருக்கணும்? அவளை வெளியே விடுங்க, நாங்க கூட்டிட்டு போறோம். ஹலோ, நாங்க என்ன அவங்கள அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கோம்? சும்மா தானே உட்கார வச்சிருக்கோம். என்ன அதுக்குன்னு உங்களுக்கு வலிக்குதா? என்னங்க பேசுறீங்க நீங்க? குடும்ப பொண்ணுங்க உட்கார்ந்து இருக்க இடமா இது? எங்க வீட்டு பொண்ணை கொண்டு வந்து உட்கார வச்சிருப்பீங்க, நாங்க பேசாம சும்மா இருக்கணுமா? சிவா, நீங்க வேற தேவையில்லாம பேசி பிரச்சனையை பெருசா கிடாதீங்க. தம்பி நீங்க சும்மா இருங்க. நாமெல்லாம் எதுவுமே கேட்காம சரி சரின்னு தலையை ஆட்டுறதுனாலதான் இந்த மாதிரி ஆளுங்க யார வேணாலும் கொண்டாந்து உட்கார வைக்கலாம்னு நினைக்கிறாங்க. மச்சான் வர்ற வரைக்கும் தானே இருக்க சொல்றாங்க. அது வரைக்கும் கூட ஏன் தம்பி இருக்கணும்? கோபி தப்பு பண்ணா கோபியை பிடிச்சு உள்ள வைங்க. கோபியோட சம்சாரத்தை எதுக்கு பிடிச்சு வச்சிருக்கீங்க? யோ இன்ஸ்பெக்டர், என் அக்கா பொண்ணை வெளியே விட முடியுமா முடியாதா? ஏய், என்னையா மரியாதைலாம் பேசுற? செல்லுக்குள்ள வச்சு நொங்க எடுத்துருவேன். என்ன மீசைய பெருசா வச்சிருந்தா நீ என்ன பெரிய பிஸ்தாவா? என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கியா? ஹலோ, கட்ட பஞ்சாயத்து பண்றது நாங்களா இல்ல நீங்களா? நாங்க கேட்டதுக்கு பதில் சொல்றதை விட்டுட்டு கட்ட பஞ்சாயத்து அது எதுவும் பேசிட்டு இருக்கீங்க. என்ன உனக்கு பதில் சொல்லணும்? என்ன பதில் சொல்லணும்? உங்க எல்லார்கிட்டயும் பதில் சொல்லிதான் இந்த பொண்ணுங்க கூட்டிட்டு வந்தேன். டேய் சிவா, இது சரிப்பட்டு வராது. நம்ம மெட்ராஸ் வக்கீலுக்கு போன போடுறோம். இந்த ஆள ரெண்டுல ஒண்ணத பாத்துருவோம். யோ இன்ஸ்பெக்டர், நீ மனித உரிமை மீறல்ல உள்ள போக போற, பாத்துக்கிட்டே இரு. யோ, உன்னால கிளிக்க முடிஞ்சா கிழிச்சிக்கியா? என்ன இங்க வந்து பூச்சாண்டி கட்டிட்டு இருக்கியா? என்னையா மனித உரிமை மீறல் நடந்து போச்சு? தேவையில்லாம ஒரு பொண்ணை ஸ்டேஷன்ல கூட்டி உட்கார வச்சிருக்கீங்க, அதுக்கு பேர் என்னங்க? தேவையில்லாம ஒண்ணு உட்கார வைக்கல, விசாரணைக்கு ஏதாவது உட்கார வச்சிருக்க. விசாரணை இன்னும் முடியல, அதனால உட்கார வச்சிருக்கேன். போதுமா? போய் ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. ஏங்க இவங்களை விசாரிக்கிறதுக்கு என்னங்க அவசியம் வந்துச்சு? இவங்க என்னங்க தப்பு பண்ணாங்க? தப்பு பண்ணது இவங்க புருஷன். அவர் பண்ண தப்புக்கு அவர் தானே விசாரிக்கணும். இவங்களை எதுக்கு இங்க உட்கார வச்சிருக்கீங்க? இங்க பாரு, இப்ப அந்த அம்மா நான் சும்மா தான் உட்கார வச்சிருக்கேன். இப்படி ஓவரா லா பாயிண்ட்லாம் பேசணும்னு வையே, இந்த அம்மா மேல ஒரு பொய் கேஸ போட்டு அரெஸ்ட் பண்ணியே வைப்பேன். என்னையா பண்ணிடுவீங்க? உங்களால என்னையா பண்ண முடியும்? சார், அவங்க தான் புரியாம பேசுறாங்கன்னா நீங்கள் இப்படி பேசலாமா சார்? அப்ப ரெண்டு பேர் பேச்சு நிப்பாட்ட சொல்லுங்க. யோ, நாங்க எதுக்கு பேச்ச நிப்பாட்டணும்? மாமா, இந்த ஆளு சும்மா மிரட்டுறாரு. இந்த ஆளால ஒரு ஆணியையும் புடுங்க முடியாது. எனக்கு சட்டம் என்னங்கிறதெல்லாம் தெரியாதா? சார் ரெண்டு போடுங்க சார், அப்பதான் வாயை மட்டும் பேசாம இருப்பாங்க. ரைட். ஹலோ, நான் நினைச்சா இவங்கள மட்டும் இல்ல, உங்க ரெண்டு பேரும் தூக்கி உள்ள வைப்ப. பாக்குறீங்களா? இன்ஸ்பெக்டர், அவங்க ஏதோ தெரியாம பேசுறாங்க. அவங்களுக்காக உங்கள்ட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு மன்னிச்சுக்குங்க. யாரையும் எதுவும் செய்ய வேண்டாம். இந்த பிரச்சனை இதோட விட்டுருங்க சார். ஆமா ப்ளீஸ் சார். இந்த ஆளுகிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. சார், என் மச்சான் உன்கிட்ட பேசணுங்கிறாரு. என்ன விளையாடுறீங்களா? உங்க மச்சான் கிட்ட நான் ஏன் பேசணும்? இல்ல சார், கோபி மச்சான் தான் பேசுறாரு. காரைக்குடியில இருந்து கிளம்பிட்டாரா, உன்கிட்ட பேசணுங்கிறாரு. கொடுங்க. ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். சார் வணக்கம் சார், நான் காரைக்குடியிலேருந்து கோபின்னு பேசுகிறேன். என் மனைவி மலரை நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சிருக்கீங்களா? சார் நான் நைட்டுக்குள்ளே வந்துடுவேன் சார், அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிடுங்க சார். அதான் நைட்டுக்குள்ள வந்துருன்னு சொல்றீங்களா? வாங்க, அதுக்கப்புறம் அனுப்புறேன். அவங்க என்ன சார் தப்பு பண்ணாங்க? அதான் நைட்டுக்குள்ளே வந்துடுவேன்னு சொல்கிறீங்களா சார்? ப்ளீஸ் சார், அவங்கள வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சிருங்க சார். விட முடியாதுங்க. உங்க சொந்தக்காரன்னு சொல்லிட்டு ஒரு மீசக்காரன் ஒரு பையன் வந்து போடுற ஆட்டத்துக்காகவே நான் உங்க ஒய்ஃபை விட முடியாதுங்க. இங்க பாருங்க, நீங்க வர்ற வரைக்கும் அவங்க இங்க தான் இருப்பாங்க. நீங்க வாங்க சார். அவனுக்கு ரெண்டு பேரும் வேணும்னே பண்ணுவானுங்க சார், என்னை மாட்டி விடுறதுக்காக பண்ணுவானுங்க சார். சார் அவங்க பேச்செல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க சார். சார் ப்ளீஸ் சார், அவங்கள வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சிருங்க சார். நான் கார் எடுத்துட்டு வரேன் சார், எப்படி நைட்டுக்குள்ளே வந்துடுவேன் சார். சார் நான் தப்பிச்சு போகணும்னு நினச்சிருந்தேனாக்கா இப்போ நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்க மாட்டேன் சார். சார் அப்படி நான் நைட்டுக்குள்ளே வரலைனா சார், நீங்கள் மிட் நைட்டில் கதை தட்டியாவது என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் வைங்க சார். நான் வந்துடுவேன் சார். சார் நான் இவ்வளோ தூரம் பேசுறதுக்கு காரணம் என் ஒய்ஃப் இப்போ மாசமாக இருக்காங்க சார். சரி, அவங்க கர்ப்பமா இருக்கிறதால அனுப்புறேன். ஆனா ஒண்ணு கோபி, சொன்ன மாதிரி நீங்க வந்து சேரல, அப்புறம் நான் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டியது இருக்கும். சார் அதுக்கு அவசியமே இருக்காது சார், நான் கார்ல தான் வந்துட்டு இருக்கேன் சார். கண்டிப்பா நைட்டுக்குள்ள வந்துருவேன் சார், ப்ளீஸ் சார். சரி வாங்க. இங்க பாருமா, இவங்க ரெண்டு பேரும் பேசின பேச்சுக்கு நான் உங்களை வெளியிலே விடக்கூடாது. ஆனா ராத்திரிக்குள்ள சரண்டர் ஆகிறேன்னு கோபி சொன்ன வார்த்தையை நம்பி நான் உங்களை வெளியில விடுறேன். நீங்க போங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப நன்றி சார். வாமடர் போலாம். இங்க பாருங்க, இந்த மாதிரி இங்க வந்து சத்தம்லாம் போட்டு பேசக்கூடாது, புரியுதா? போங்க போங்க. அண்ணே என்னடா மயில, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வீட்டு உள்ள நுழையும் போது இவ்வளவு சந்தோஷமா வர? ஆமாண்ணே, இன்னைக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான நாள்னே. அப்படி என்ன சந்தோஷமான நாள்? நம்ம பூர்வீக வீட்டை பிரசாத் வாங்கிட்டான்னே. வளருள்நாதா, வளருள்நாதா. மயில ரொம்ப நிறைவா இருக்குடா, ரொம்ப நிறைவா இருக்கு. எப்ப வாங்கினா?
இன்னைக்கு தானே. இன்னைக்கா? ஏற்கனவே நம்ம ஒரு அட்வான்ஸ் கொடுத்து வச்சிருந்தோம்ல. ஆமா. இன்னைக்கு காலையில போய் மிச்ச பணத்தை மொத்தமா கொடுத்துட்டானா பிரசாத். வீட்டுக்காரர் வீட்டை ஒப்படைச்சு விட்டாராம். பத்திரம் மட்டும் தான் பதியணும். அதை இன்னும் ஒரு 2 நாள்ல நல்ல நாளா பார்த்து பதிஞ்சுக்கலாம்னு சொல்லி விட்டாராம். அப்படியா? நேத்து வரைக்கும் இங்க இருந்தவ இன்னைக்கு இது வாங்க போறதா எதுவுமே சொல்லலையே. மீனாட்சி திடீர்னு முடிவு பண்ணிருப்பான் போல. நல்ல காரியத்தை தள்ளி போட வேண்டான்னு வாங்கியிருக்கான். ஏன் தேவான, அவன் வீடு வாங்கின விஷயம் எங்களுக்கே தெரியாதப்பா உங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியும்? பிரசத்து தான் மீனாட்சி சொன்னா. நம்ம பூர்வீக வீட்டை வாங்கிட்டேன், சாயங்காலம் வீட்டுல விளக்கேத்தி சாமி கும்பிடணும், நீங்க 2 பேர் வந்துருங்கன்னு சொன்னா. அதான் நாங்க 2 பேர் போனோம். சரி, யார் யாருல அங்க வந்தா? நாங்க, அத்தை, சின்னவரு, புஷ்பா, பிரேசுடனு எல்லாரும் போனோம். ஓ, அப்ப எல்லாத்துக்கும் அவன் சொல்லியிருக்கான். ஆமா மீனாட்சி, அங்க போனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு சொல்லலன்னு எங்களுக்கு தெரிய வந்துச்சு. இவர் கூட பிரசாத்திட்ட சொல்லி வருத்தப்பட்டாரு. ஆமாண்ணே, அண்ணனுக்கு ஏன்பா சொல்லலைன்னு நானும் கேட்டேன், அம்மாவும் கேட்டாங்கண்ணே. அதுக்கு அவன் என்ன சொன்னா? நான் வீடு வாங்கியிருக்கேன்னு தெரிஞ்சா எங்க அப்பா என்ன வாழ்த்துவாரான்னு தெரியல, அதனால நான் சொல்லலைன்னு சொன்னான். வீடு வாங்கின விஷயத்த நீங்களே எங்க அப்பா கிட்ட சொல்லுங்க சித்தப்பான்னா. எங்க அப்பா என்ன சொல்றாருன்னு பாப்போன்னு சொன்னான். இந்த பாரு மயிலு, அவன் புரியாதவன்டா. நம்ம பூர்வீக விட்டு அவன் வாங்கியிருக்கான். இதுல சந்தோஷப்படுறதை விட வேற என்னடா சொல்ல போறேன்? அண்ணே, எனக்கு அது தெரியும்ண்ணே. நீ உங்க அப்பாவை பத்தி தெரியாம பேசிக்கிட்டு இருக்க பிரசாத்னு நான் என்கிட்ட சொன்னேன். மயிலு, பெரிய விஷயம் தான் பண்ணியிருக்கான் அவன். சாதாரண காரியம் அது? 3 தலைமுறையா பண்ண முடியாத காரியத்தை அவன் பண்ணியிருக்கான். ரொம்ப நிறைவா இருக்கு எனக்கு. ஆமாண்ணே, அவ்வளவு நிறைவான ஒரு விஷயத்துல நீங்க கலந்துக்கலைங்கிறது தான் ஒரு புள்ளி வச்ச மாதிரி இருக்குண்ணே. இந்த வீட்டுக்கு மூத்தவர் வராம எப்படி பிரசாத் நிறையம்னு அம்மா பிரசாத் கிட்ட நேரடியாவே சொல்லிவிட்டாங்க. மயிலு, நான் வரலன்னாலும் நிறைய காரியம் தானே அது. எனக்கு பெரிய சந்தோஷம் இதுல என்ன தெரியுமா? அவன் ஒரு இன்ஜினியர். அவங்கிட்ட இருக்கிற பணத்துக்கு ஒரு இடத்த வாங்கி அவனே திட்டம் போட்டு அவன் நினைக்கிற மாதிரி அவன் சௌரியத்துக்கு ஒரு வீடை கட்டிட்டு போயிருக்கலாமே. தன்னோட வசதி தான் முக்கியம் நினைச்சிருந்தா அப்படித்தான் பண்ணிருப்பான். ஆனா தன் வசதியை அவன் நினைக்கல, அம்மாவோட ஆசையை மட்டும்தான் அவன் நினைச்சான். இல்லன்னா 3 தலைமுறைக்கு முந்தைய பழைய வீட்டை நினைச்சு கூட பார்க்க முடியல. அண்ணே, வீட்டை புதுப்பிச்சு கிரகப்பிரவேசம் பண்ண போறான் அண்ணே. செய்யட்டும் மயிலு, நல்லா செய்யட்டும். என்ன ஒண்ணு, வீடு விஷயத்துல பழமையை பார்க்கணும்னு நினைக்கிறவன் மற்ற விஷயங்கள பார்க்க மாட்டேங்கிறானே. அதான் குடும்ப விஷயங்களிலையும் அதை பார்த்தானா ரொம்ப நல்லா இருக்கும். அது செய்ய மாட்டேங்கிறானே. தம்பி வேண்டாம், தங்கச்சி வேண்டாம், குடும்பமே வேண்டாம். இதெல்லாம் சரியில்லையே மயிலு. ஒரு விஷயத்துல பழமையை பார்க்கறவன் எல்லா விஷயத்திலையும் பார்க்கணும் இல்லையா? அண்ணே, எனக்கும் கொஞ்சம் வருத்தமா தானே இருக்கு. அது சரி விடு மயிலு. சந்தோஷமான விஷயத்துக்கு சந்தோஷப்பட்டு வருத்தமான விஷயத்துக்கு வருத்தப்பட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். வா. எனக்கு அந்த இன்ஸ்பெக்டர் மேல பயங்கர கடுப்பாயிருச்சுடா. நான் அவ்வளவு சொல்றேன், ஆனா எதையுமே கேட்க மாட்டேங்கிறாரா. பிடிவாதமா சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் உண்டிலேன்னு பண்ணிருப்பேன் அந்த இன்ஸ்பெக்டரை. அவ்வளவு ஆத்திரம்டா எனக்கு. கோபி தம்பி ஃபோன் பண்ணி நானே வந்து சரண்டர் ஆகிறேன்னு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் மலர விட்டுட்டாங்க. சரி, மேற்கொண்டு எதுவும் பிரச்சனை பண்ண வேண்டாம்னு நானும் பேசாம இருந்துட்டேன். அதான் பண்ண வேண்டிய பிரச்சனை பண்ணிட்டீங்களா, அப்புறம் என்ன? உங்களை யாருங்க ஸ்டேஷன் வர சொன்னது? பாத்தீங்களாப்பா, நல்லது பண்ண போனாலும் எப்படி பேசுறாங்க பாத்தீங்களா? நல்லதெல்லாம் பண்ண தெரியுமா உங்களுக்கு? அப்படி நல்லது பண்றதா இருந்தா முதல்ல அந்த நாணி எங்க இருக்குன்னு சொல்லுங்க. காஜா, ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க நீ. என்னமோ நாடி என் சட்டப்பேட்டில் ஒளிச்சு வச்சிருக்க மாதிரி. எங்களுக்கு எப்பறம் தெரியும் எங்க போனானே? நானி இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு சார். இன்ஸ்பெக்டர் ஐயா, அவங்க 2 பேரும் வர சொன்னாங்க. அப்படியா? சரி வா போ. நீங்களா யாரும் வர வேண்டாம், நாங்க போய் என்ன ஏதுன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறோம். சரிங்களா? அண்ணா அண்ணா, நீங்களும் கொஞ்சம் கூட போங்களேன். அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னு கண்காணிங்க. தனியா மட்டும் விட்டுறாதீங்க. போங்க. சரிம்மா.
கொஞ்சம் வழி விடுங்க, கொஞ்சம் வழி விடுங்க. யாருங்க யாருங்க? இவங்க தான் நீங்க சொன்ன நானியாவா? சார் ஆமா சார். சார் இவங்க தான் சார். சார் எப்படி சார்? என்னால நம்பவே முடியல சார். சார் நேத்து கூட பார்த்தனே சார். இவங்க சொந்தக்காரங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணோம். அட்ரஸ் இருக்கா? சார் கம்பெனில இருக்கு சார். நான் எடுத்து தர சொல்றேன் சார். ஆமா, இந்த கொலைக்கான மோட்டிவ் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சார் தெரியலையே சார். சார் இப்படி ஒரு விஷயம் நடக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை சார். சார் அந்த பொண்ணோட டைரியை பார்த்து நீங்க சொன்னது மாதிரி என் பையனோட சகல கோபிக்கும் அந்த பொண்ணுக்கும் அப்படி இப்படின்னு ஏதாவது உறவு இருந்திருக்கலாம். இது தனியா இருக்கிற பொம்பளைகளை பார்த்தா ஆம்பளைகளுக்கு அப்படி இப்படின்னு இருக்கிற பலவீனம் தானே சார். ஆனா அதுக்காக இப்படி எல்லாம் கொலை பண்ற அளவுக்கு போற ஆளு கிடையாது சார். எப்படி இருந்தாலும் நீங்களே விசாரிக்க போறீங்க, உண்மை தெரிய போகுது. பா அண்ணனுக்கு நாளைக்கு உள்ள உறவு பழைய கதைப்பா. அந்த உறவெல்லாம் இப்ப முறிஞ்சு போச்சு. மலர் வந்ததுக்கு அப்புறம் அண்ணன் அவளை திரும்பி பாக்குறதே இல்லப்பா. அவர் திருந்திட்டாருப்பா. ஹலோ, போட்டோகிராஃபரும் ஃபாரன்சிக் ஆளுங்க வந்துட்டாங்களா? இந்த வந்துடுறேன். கான்ஸ்டபிள், அந்த கிரௌடெல்லாம் கிளியர் பண்ணுங்க. போங்க, வருமாங்க. சொல்லுங்க, அப்படி போங்க, அப்படி போங்க. நிக்க கூட போங்க. என்னங்க நீங்க எதுக்கு தேவையில்லாம கோபி மச்சானை பத்தி இப்ப பேசுறீங்க? தம்பி நாங்க என்ன தப்பா பேசிட்டோம்? கோபி நல்லவன் தானே சொன்னோம். சொல்றதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாலும் நல்லவன் அப்படின்னு சொன்னா என்னங்க அர்த்தம்? இங்க பாருங்க, இந்த கொலையில கோபி அண்ணன் மேல எங்களுக்கே சந்தேகம் இருக்குங்க. மலர் திருப்பூர் வந்ததுக்கு அப்புறம் நானிக்கும் அண்ணனுக்கும் ஏதோ மனஸ்தாபம் போல இருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி கோபி சார் என்னை காரணமே இல்லாம திட்டிட்டு இருக்காருன்னு நானி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா. நான் கூட சந்தோஷப்பட்டேன். பரவாயில்லையே, நானி அண்ணனுக்கு இந்த கள்ள தொடர்பு அறுந்து போச்சுன்னு நினைச்சேன். ஆனா இந்த அளவுக்கு ஒரு நினைச்சு கூட பாக்கல. சே, என்ன பிரச்சனைனாலும் நம்ம ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நம்ம ஹெல்ப் பண்ணாம இருந்திருப்போம். ஏப்பா ஏன் அண்ணன் இப்படி பண்ணாரு? ஏங்க விட்டா மச்சான் தான் கொலையை பண்ணாது போலீஸ்ல சொல்லுவீங்க போல இருக்கு. நாங்க சொல்லலைனாலும் போலீஸ் கண்டுபிடிச்சிருந்தோம் தம்பி. சும்மா வளராதீங்க. கொலை நடந்தப்ப மச்சான் காரைக்குடி போயிருக்காரு. அவர் காரைக்குடிக்கு கிளம்பின நேரம் என்ன, அங்க போய் சேர்ந்த நேரம் என்ன, இடைப்பட்ட நேரத்துல அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னு போலீஸ் யோசிக்காது? போலீஸ் யோசிக்கலாம் இருக்கட்டும், நீங்க தேவையில்லாம யோசிச்சு இப்படி எல்லாம் பேசி அவரை மாட்டி விட்டுறாதீங்க. இங்க பாருங்க, நாங்க எதுவுமே பேசலனாலும் அண்ணன் மாட்டிக்கு வர போலாம் தெரியுது. எனக்கு அப்படித்தானே தோணுது. கொலையை பண்ணிட்டு தப்பிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயமா என்ன? ஆனாவனப்பட்டவனா தானா வந்து மாட்டி இருக்கிறான். சார் உங்களுக்கு கெஞ்சி கேட்கறேன் சார், தேவையில்லாம இப்படி எல்லாம் பேசாதீங்க. நீங்க ஒரு காப்பாத்தாட்டியும் பரவாயில்ல, நீங்களே ஒரு போலீஸ்ட்டு காட்டி கொடுத்துறாதீங்க சார். முதல்ல இது கிளம்புங்க சார். வாங்க சார், வாங்க சார், ப்ளீஸ் சார். சார் இப்போ நீங்க கிளம்பலாம். அப்புறமா ஸ்டேஷனுக்கு வந்து நீங்க பார்த்தது நானியோட பாடி தான் சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுத்து போயிருங்க. அப்புறம் அவரு பேர் என்ன? கோபி. அவர் வந்ததும் அவரையும் விசாரிக்கிறேன், அப்புறமா உங்களை விசாரிக்கிறேன். நீங்க கிளம்புங்க. சரி சார், அப்ப கிளம்புறோம். சரி.